பொதுவா பாத்தீங்கன்னா இந்த டைம் லூப் படங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். அத மாதிரி நம்ம தமிழ்ல ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பார்த்திருப்போம். அந்த வரிசையில லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது டைம் லூப்லயே ஹாரர் கலந்த படம். படத்தோட பேரு அன்டில் டான். இது 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு புத்தம் புதிய ஹாரர் படம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே நம்ம மெலனின்னு ஒரு பொண்ணை பாக்குறோம். அந்த பொண்ணு ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல்ல இருந்து உயிருக்காக போராடிட்டு எதுக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு வரா. ஒரு வழியா வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த சீன் கட் ஆகி நமக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கார்ல போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுல க்ளோவர், அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேக்ஸ், மேகன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு, அப்புறம் நீனா அண்ட் ஏப்னு ஒரு கப்பலை காட்டுறாங்க. 5 பேரும் ஆளே இல்லாத ஒரு தனிமையான ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் மெலனி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மெலனி வேற யாரும் கிடையாது, க்ளோவரோட தங்கச்சிங்க. அந்த வீடியோல மெலனி தன்னோட அம்மாவோட மரணத்தை டீல் பண்ண முடியாம தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆச்சரியப்படுற மாதிரி அந்த குரூப் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. ஒரு வருஷமா இவங்க மெலனியை தேடிட்டு இருக்காங்க போல. அந்த பொண்ணு வீடியோ பேசினால அதே கேஸ் ஸ்டேஷன்ல தாங்க இவங்களும் நிக்கிறாங்க. இப்போ க்ளோவர் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு ஆளு கிட்ட அவ சிஸ்டரோட போட்டோவை காமிச்சு இவளை எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் அந்த பொண்ணு கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. காணாம போனவங்களை தேடுறதுல நீ முதல் கிடையாது, உன்ன மாதிரியே பல பேர் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே இங்க இருக்கிற க்ளோர் வேலி அப்படின்ற டவுனுக்கு போனா அமானுஷமா காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட க்ளோவரும் வேகமா ஓடி போய் அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மெலனி எங்க இருப்பான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த குரூப் அந்த ஆள் சொன்ன க்ளோர் வேலியை நோக்கி காரை ஓட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல பயங்கரமான இடி மின்னல் கூடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க உணர்றாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல. மறுபடியும் வந்த இடத்துக்கே திருப்பி வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு பகுதியை போய் அடையும் போது அங்க ஒரு காலியான இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு மட்டும் மழையே பெய்யல. பத்தாவதுக்கு அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா அந்த வீடு மட்டும் ட்ரையா இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா பகுதியிலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. அவங்க போன்ல வேற சிக்னலும் கிடையாது. இந்த மேகன்ற பொண்ணு ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்கிற பொண்ணு போல. அவளுக்கு ஏதோ தப்பான விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏப், மேகன், நீனா 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான ஹவர் கிளாஸையும் அவங்க பாக்குறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீனா அங்க இருந்த கெஸ்ட் ரெஜிஸ்ட்ரி புக்கை பாக்குறா. அதே சமயம் ஏப் அங்க இருக்கிற ஒரு போர்ட்ல நிறைய பேர் மிஸ் ஆனதா மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். இதே சமயத்துல க்ளோவர் அந்த வீட்டுக்கு வெளியே அவ தங்கச்சி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு அவளும் அந்த மழைக்குள்ள பாக்கும்போது தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. இதனால அவளும் அந்த மழையில போய் அந்த உருவத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. இந்த மேக்ஸ் பையனும் அவளை ஃபாலோ பண்ணி போலான்னு போறான். உள்ள போன க்ளோவர் அந்த மழைக்குள்ள காணாம போயிடுறா. மேக்ஸும் வெளியே இருந்து அவளோட பேரை கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நீனா அந்த கெஸ்ட் ரெஜிஸ்ட்ரியில அவளோட பேரை என்டர் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஏப் அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ல மெலனியோட போஸ்டர் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே மேக்ஸ் எப்படியோ க்ளோவரை அந்த மழையில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நீனா அந்த ரெஜிஸ்ட்ரி புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா கெஸ்டோட பேரும் கரெக்டா 13 முறை எழுதிருக்கிறத அவ கண்டுபிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம மெலனியோட பேரும் அதுல 13 முறை எழுதிருக்கு. ஆனா கடைசி 4-5 முறை ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப கிறுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் பார்த்த விஷயங்க எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தெரியுது. ஆனா க்ளோவர் அவங்க கிட்ட மெலனியோட பேர் இந்த ரெஜிஸ்ட்ரியில இருக்கு அப்படின்னா அவ இங்க தானே இருக்கணும், நம்ம கண்டிப்பா அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அந்த செவுத்துல இருந்த அவர் கிளாஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டில்ட் ஆயிருக்கிறது நீனா நோட்டீஸ் பண்ணி சொல்லும் போது அங்க இருந்த எல்லாருமே யாருமே நம்ம அதை தொடலையே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு என்னவா இருக்கும்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவங்க வந்த ட்ரக் மழைக்குள்ள நின்னுட்டு இருக்கு. அது எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. யாரோ அவங்களோட காரை திருட ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பயந்து போன ஏபோ நீனாவும் அந்த கார்லயே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் அந்த வீட்டுல ஏதாவது போன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிக்கிட்டே அவங்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல போகும்போது மேக்ஸ் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்ல ஒரு ஜன்னல் இருக்கிறத பாக்குறான். க்ளோவரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பழைய போனை பாக்குறா. ஆனா அது வேலை செய்யலங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரேடியோவும் இருக்கு. இவங்களும் அதை ஆன் பண்ணி யாராவது கான்டாக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. வீட்டுக்குள்ள நீனாக்கும் ஏபுக்கும் பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே ஏபோ என்ன சத்தமா இருக்கும்னு சொல்லி அவன் செக் பண்றதுக்காக போறான். போனவன் ரொம்ப நேரம் ஐயன் திருப்பி வராதனால நீனா போய் செக் பண்றதுக்காக அந்த ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போனா அவ ஒரு பயங்கரமான காட்சியை பாக்குறா. Is that Nina?
நீனாவோட சத்தத்தை கேட்டு எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே போய் பார்க்கும்போது ஒரு கொலைகாரன் அந்த பொண்ணை கொன்னுட்டு அவளோட பாடி மேல நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த கொலைகாரன் அவங்கள பார்த்துட்டு அவங்கள கொல்றதுக்காக வராங்க. இவங்களும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்த கொலைகாரனை அடிக்கிறதுக்காக இந்த மேக்ஸ் ஒரு சேர் எடுத்துட்டு போய் அவனை அடிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலங்க, அந்த சேர் மட்டும் தான் உடையுது. அவன் மேக்ஸ் கையில இருந்து ஒரு கத்திய புடுங்கி அவனோட கண்ணிலேயே குத்தி அந்த பையனை அங்கேயே சாகடிச்சிடறான். இது எல்லாத்தையுமே க்ளோவரும் மேகனும் ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கொலைகாரன் அந்த பொண்ணுங்க ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு போகும்போது க்ளோவர் ரகசியமா ஒரு கத்திய கையில எடுத்துக்கிறா. துரதிர்ஷ்டவசமா அந்த கொலைகாரன் மேகன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவளை வெளியே இழுத்து பொம்மை மாதிரி செவுத்துல போட்டு அடிச்சு கொடூரமா அவளை கொலை பண்றாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி க்ளோவர் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆளோட முதுல குத்தும் போது அந்த ஆள் நம்ம எறும்பு கடிச்சா மாதிரி திரும்பி பாக்குறான். இத பார்த்து பயந்து போன க்ளோவரும் அந்த வீட்டை விட்டு ஓடி அந்த காட்டுக்குள்ள ஓடும் போது தூரத்துல ஒரு உருவம் நிக்கிறத அவ பாக்குறா. அதை பாக்குறதுக்கு அவளோட தங்கச்சி மாதிரி அவளுக்கு இருக்குங்க. அந்த சமயத்துல அந்த கொலைகாரன் க்ளோவரை குத்தி அங்கேயே கொன்னுறான். இப்பதாங்க படமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்க்கு வருது. வீட்டுக்குள்ள இருந்த அந்த அவர் கிளாஸ் மறுபடியும் திரும்புது. உடனே எல்லாமே ரீசெட் ஆகி ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாமே மறுபடியும் நடக்குது. இப்ப இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே உயிரோட இருக்காங்க. அந்த சமயம் நடந்த விஷயம் எல்லாமே மறுபடியும் நடக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதனால கன்ஃபியூஸ் ஆன அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்விகளா கேட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்காங்க. இது பத்தாத அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் வால்ல பாக்கும்போது இவங்களோட போட்டோஸ் எல்லாமே மிஸ்ஸிங்ல போட்டுருக்கு. இப்ப அந்த குரூப் எல்லாருமே இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மேகன் பொண்ணு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணி அவ அந்த பசங்க கிட்ட அதை சொல்றா. அப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ அமானுஷமான விஷயம் ஏறின மாதிரி உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு கோராமையா கத்துறா. இதனால அந்த வீட்டுல இருந்த எல்லா லைட்டுமே உடையுது. அந்த குரூப்பும் உடனே பிளாஷ் லைட் எடுத்து பார்க்கும்போது மேகன் அந்த இடத்துல இல்லாம எங்கேயோ ஓடிடுறா. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டு அவங்களும் அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது மேகன் அப்படியே ஏர்ல அமானுஷமா பறந்துட்டு இருக்காங்க. அவ அப்படியே அந்த இடத்துல நின்னுக்கிட்டு உடம்புக்குள்ள பேயர்ன மாதிரி ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கா. அவ அந்த போஸ்டர்ஸ் ஒண்ணுத்தியா காமிச்சு வித்தியாசமான குரல்ல பேசிட்டு இருக்கா. இப்பதான் அந்த குரூப்புக்கு புரியுது காணாம போன எல்லாரோட ஆவியும் அவ உடம்புக்குள்ள வந்து உதவிக்காக அழுதுகிட்டு இருக்குங்க அப்படின்றது. அந்த மேகன் அதை பேசிக்கிட்டு திடீர்னு அவளோட கழுத்தை அவளே உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? அவங்களும் ஒண்ணுமே புரியாம அந்த பொண்ணோட உடம்பு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட கதவை யாரோ டமால் டமால் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஏபோ யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அந்த சமயத்துல மெலனியோட குரல் அந்த வீட்டுக்கு வெளியே கேக்குது. அவ கதவு தரங்க, நான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறா. இதனால பதட்டமான க்ளோவரும் மெலனியை காப்பாத்துறதுக்காக கதவை திறக்க போறா. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவளை அலோவ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவ அவங்களோட பேச்செல்லாம் கேட்காம அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியே போறாங்க. போனவ பாக்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா இந்த முறை அவங்களுக்கு இன்னொரு விசித்திரமான விஷயம் தெரியுது. இந்த வீட்டுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ அமானுஷமா இன்னொரு வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்குங்க. இத அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு க்ளோவரை ஏதோ அமானுஷமான சக்தி தூரமா தூக்கி அடிக்குது. மத்த ஃப்ரெண்ட்ஸ இந்த வீட்டுக்குள்ள அந்த சக்தி இழுத்துடுது. இப்போ க்ளோவரை அந்த சக்தி அந்த அமானுஷமான வீட்டை நோக்கி இழுத்து அவளை உள்ள தூக்கி விசிறி அடிக்குதுங்க. மேக்ஸ் க்ளோவரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா மத்தவங்க வெளியே போகாத, ரொம்ப டேஞ்சரஸ், போனினா நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தடுத்துடுறாங்க. ஆனா அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச்செல்லாம் கேட்காம டேய் மனசாட்சியோட பேசுங்கடா, அந்த பொண்ணை போய் நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வெளியே போறான். இப்போ மயக்கத்துல இருந்த க்ளோவரும் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய மாஸ்க் போட்ட மேனிகன்ஸ் எல்லாம் இருக்கு. அவளை இப்போ எழுந்து அந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான கிழவி ஒரு ஆக்சிஜன் மாஸ்க மூக்குல வச்சுக்கிட்டு ஒரு டிவியை பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. க்ளோவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் போது அந்த கிழவி ஒரு கோராமையான குரல்ல ஒண்ணு நீ இந்த ராத்திரி தாண்டணும், இல்ல இந்த ராத்திரியோட ஒரு பகுதியா மாறிடணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறமா தாங்க தெரியுது அந்த கிழவி ஒரு சாதாரண கேள்வி கிடையாது, அது ஒரு சூனியக்காரி கேள்வின்னு. அந்த கேள்வி க்ளோவரோட முகத்துல அந்த மாஸ்க வச்சு அந்த ஆக்சிஜனை பிரீத் பண்ண வைக்குது. இப்ப க்ளோவரோட பாடியில அந்த கேள்வியோட உயிர் ஏறிடுது. இதனால அந்த கேள்வியோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி அழுகி போய் மண்ணோட மண்ணா கொட்டுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேக்ஸும் அந்த வீட்டுக்குள்ள வந்து க்ளோவரை தேடுறதுக்காக வரான். அதே சமயம் ஏபோ நீனாவும் கார்ல ஏறிட்டு கிளம்பலான்னு போறாங்க. நீனாக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் இந்த ஏ பையன் வண்டியை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து எடுத்துக்கிட்டு அந்த மழையில போறான். ஆனா அவங்களால அங்க இருந்து தப்பிக்க முடியலங்க. ஏன்னா அவங்க போற வழியில ஒரு ஜைஜாண்டிக்கான கிரீச்சர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் பயந்து போய் காரை ரிவர்ஸ்ல மறுபடியும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ நீனா அந்த வண்டியோட கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பக்கத்துல ஏவு கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா. அதே சமயம் அந்த காரோட ஜன்னலுக்கு வெளியே அந்த கில்லர் வந்து நிக்கிறாங்க. இப்போ மேக்ஸ் அந்த வீட்டுக்குள்ள க்ளோவரை தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற மாதிரி நிறைய பொம்மைகளை அவன் பாக்குறான். அப்போ எதிர்பாராத விதமா இது நடக்குது.
மேக்ஸ கொன்னுட்டு அந்த பேய் ஏறின குளோவர் இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டை நோக்கி நடந்து போறா. ஆனா அந்த சமயத்துல அந்த கில்லர் அந்த கார்ல வந்து குளோவரை அடிச்சு தூக்குறாங்க. இப்போ நம்மள மறுபடியும் நெக்ஸ்ட் லூப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குரூப்பும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா, மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த வீட்டோட கதவை சாத்தி நிறைய பொருள்லாம் வச்சு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டோட பாத்ரூம்குள்ளேயே அந்த நைட்டை எப்படியாவது தாண்டிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஏப் ரொம்ப தாகமா இருந்ததுனால டாப் வாட்டரை குடிச்சிட்டு மத்தவங்க கிட்ட யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எல்லாருமே இப்போ ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அந்த டாப் வாட்டரை எல்லாரும் குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குளோவர் அந்த சூனியக்கார கிழவி அவகிட்ட என்ன சொன்னான்றத அந்த குரூப் கிட்ட சொல்ல ட்ரை பண்றா. அந்த சமயத்துல இந்த ஏபுக்கு இருமல் வருது, கூடவே ரத்தமும் வருது. ஆனா அவன் மத்தவங்க கிட்ட அதை காட்டாம மறைச்சிடுறான். ஆனா அவனுக்கு விடாம இருமல் வந்துகிட்டே இருக்குங்க. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நம்ம குடுக்கற மாதிரி அவன் இருமும் போதே அவன் பாடி அப்படியே வெடிச்சு சதறுது. அதிர்ச்சியான நீனாவும் அந்த சிங்க்ல போய் தண்ணியை குடிக்கும் போது மேகன் அவகிட்ட அந்த தண்ணியை குடிக்காதன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ள அவ அந்த தண்ணியை குடிச்சிடுறா. இதனால அந்த நீனா பொண்ணு வெடிச்சு சதறா. அலறி அடிச்சுக்கிட்டு 3 பேரும் அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது அடுத்ததா அந்த மேகன் பொண்ணு வெடிச்சு சதறா. இப்போ குளோவருக்கு வேற வழி இல்லாம அவ மேக்ஸ் கிட்ட என்ன கொன்னுடு, மறுபடியும் இந்த லூப் ஆரம்பிக்கும், அப்ப நம்ம என்ன பண்றது சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பையனால அதை செய்ய முடியலங்க. குளோவர் அதிர்ச்சியில அந்த ரூம்ல படுக்கும்போது யாரோ ஒரு ஆளு விசில் அடிச்சுக்கிட்டே அந்த ரூமுக்குள்ள வரான். அந்த ஆள் வேற யாரும் இல்லைங்க, நம்ம முதல் சீன்ல கேஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை பார்த்தோம்ல அதே ஆளுதான். அவன் வந்து குளோவர் கிட்ட கிட்டத்தட்ட நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா இப்படியே படுத்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதே சமயம் குளோவரும் வெடிச்சு சதறா. அந்த ஹவர் கிளாஸும் டில்ட் ஆகி மறுபடியும் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லூப்ல மேகனுக்கு தன்னோட முடி தானா கொட்டுறத பார்த்து பயந்து போயிருக்கா. அது பத்தாத அவளோட வாயில எக்ஸ்ட்ராவா ஒரு பல்லு வேற வளருது. இந்த முறை அந்த குரூப்ல இருக்கிறவங்க அந்த குளோபேரியோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்ல இருந்த நிறைய ஃபைல்ஸை தொலாவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஆளு ஒரு டாக்டர், அவனோட பேரு ஆலன் ஹில். ஒரு நியூஸ் பேப்பர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு சுரங்க விபத்துல 1100 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மைனர்ஸ் அளவுக்கு அதிகமா அந்த ஊரை நோண்டதுனால அந்த மொத்த டவுனுமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. அப்பதான் அந்த கவர்மெண்ட் டாக்டர் ஹில்ல கூட்டிட்டு வந்திருக்கு. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்ன்றதுனால அந்த விபத்தோட அதிர்ச்சியில இருந்து மீள முடியாத அந்த டவுன் மக்களை கியூர் பண்றதுக்காக தான் அவர் அங்க வந்திருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு இந்த டாக்டருக்கும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்றது புரியுது. அந்த சமயத்துல நீனா அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கதவை பார்த்துட்டு ஒருவேளை வெளியே போறதுக்கான வழியை நினைச்சு அதை திறந்து பார்க்கும்போது ஒரு இருட்டான டனல் தாங்க இருக்கு. பயந்து போன அவளும் கதவை சாத்திடுறா. இப்ப அந்த குரூப் அங்க கிடைச்ச ஒரு வீடியோ கேசட்டை பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஆளு ரொம்ப அதிர்ச்சியில புலம்பிட்டு இருக்கா மாதிரி தெரியுது. அவனை இதே மாதிரிதான் செத்து மறுபடியும் வந்திருக்கான். அது புரியாம அவன் அந்த வீடியோல கதறிட்டு இருக்கான். அப்போ அந்த வீடியோல டாக்டர் ஹில் பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் தான் தோணிக்கிட்டே இருக்கு. அவங்க மென்டலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே சைக்கலாஜிக்கலா இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கு. கொடூரமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. கரெக்டா 13 நாள் கழிச்சு அவங்களோட உடல்நிலை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி டிஃபார்ம் ஆகி வெண்டிகோ அப்படின்ற ஒரு கொடூரமான நிலைக்கு போறாங்க. அது என்ன நிலைனா அது மனுஷன் கிடையாது, ரத்தம் குடிக்கிற ஒரு கொடூரமான மிருகம். அந்த நிலைமைக்கு அவங்க மாறிடுறாங்க. அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ரேடியோல டாக்டர் ஹில் அந்த குரூப் கிட்ட இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ குளோவர் அந்த டாக்டர் கிட்ட நாங்க இப்போ இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டாக்டர் அதுக்கு உங்கள ஒருத்தர் சாகணும், அப்பதான் மத்தவங்க தப்பிக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட எங்களால ஒருத்தர் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, நான் உன்னை நேருக்கு நேர் சந்திச்சாகணும் அப்படின்னு கேக்குறா. இதுக்கு அந்த டாக்டர் அக்ரி பண்ணிக்கிட்டு நான் அந்த காட்டுக்குள்ள உன் தங்கச்சி மெலனி கூட தான் இருக்கேன், நீ மட்டும் வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாருமே குளோவரை போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏப் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவளை அனுப்பிச்சு விட்டுறான். இதனால அந்த குரூப் ஏப இப்படி சுயநலமா அந்த பொண்ணை சாக அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. மேக்ஸ் அந்த குரூப் கிட்ட ஒன்னு நம்ம குளோவரை கண்டுபிடிக்கணும், இல்லனா நம்ம எல்லாரும் செத்து இந்த லூப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு ஏப் சம்மதிக்காம குளோவர் ஏற்கனவே இறக்கிறதுக்கு நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கா, சோ அவ இறந்தா நமக்கு எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத அவன் பேசிட்டே இருக்கும்போது நீனா ஒரு கத்தி எடுத்து அவனோட வயிற்றிலே குத்திடுறாங்க. இப்போ மேக்ஸும் மேகனும் குளோவரை தேடுறதுக்காக அந்த வீட்டை விட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் குளோவர் அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பேட் டிராப்ல அவளோட கால் மாட்டிக்குது. அவள அதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பேட் டிராப்ல கட்டி இருந்த செயின் ஒண்ணு அவளை அந்த இருண்ட காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள காட்டும் போது நீனாவும் ஏபோ ஒரு எமோஷனல் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்கலங்க.
இப்போ மேக்ஸும் மேகனும் அந்த காட்டுக்குள்ள க்ளோவரை தேடிட்டு இருக்க சமயத்துல அங்க இருந்த ஒரு வெண்டிகோ கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. இதனால பயந்து போன 2 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும்போது மேகன் மட்டும் தடுக்கி ஒரு கிளாஸ் டோர் மேல விழுறா. மேக்ஸும் அவளை அந்த கிளாஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக கை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் அந்த வெண்டிகோ அவளோட காலை பிடிச்சி எடுக்குது. இப்போ வெயிட் தாங்க முடியாம மேகனும் அந்த வெண்டிகோவும் அந்த கிளாஸை உடைச்சுக்கிட்டு உள்ள விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த வெண்டிகோ மேகனை பேஸ்மெண்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே மேக்ஸும் க்ளோவரை எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். அவன் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அங்க ஒரு வெண்டிகோ வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. அது வேற யாரும் கிடையாதுங்க, க்ளோவரோட தங்கச்சி மெலனி தான். அது 2 பேரும் இப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது எமோஷனலான க்ளோவரும் அவங்க கிட்ட ஒரு கண்ணாடி பீஸை கொடுத்து நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், மறுபடியும் என்ன கொன்னு இந்த லூப் ரீசெட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த முறை மேக்ஸ் அவளோட கழுத்தை அறுத்துட்டு அந்த கண்டாமினேட் ஆன தண்ணியும் அவன் குடிச்சிடறான். இப்போ அந்த வெண்டிகோ மெலனி வந்து அவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அது கண்ணு முன்னாடியே மேக்ஸ் வெடிச்சு சதறான். மறுபடியும் அந்த லூப் ரீசெட் ஆகி அடுத்த லூப் ஆரம்பிக்குது. ஆனா இந்த லூப்ல ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குதுங்க. என்னன்னா ஆரம்பத்திலே ஏபோட உடம்புல சில பல டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் நடக்குது. அதாவது அவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெண்டிகோவா மாறிட்டு வரான். க்ளோவர் அந்த குரூப் கிட்ட இன்னைக்கு எத்தனையாவது ராத்திரி அப்படின்னு கேட்கும்போது அதிர்ச்சி தாரா மாதிரி நீனா அவங்க கிட்ட இன்னைக்கு தான் கடைசி 13வது நைட் அந்த கெஸ்ட் ரெஜிஸ்ட்ரியில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. 13 ராத்திரிக்கு அப்புறம் யாருமே இந்த வீட்டுல சர்வைவ் ஆனது கிடையாது. இப்போ அந்த குரூப் எல்லாருமே அந்த வீட்டோட ஜன்னல் வழியா பார்க்கும்போது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம நிறைய வீடுங்க புதுசா அப்பியரா இருக்குங்க. ஆனா இந்த லூப்ல அவங்க வந்ததுல இருந்து மேகனா அவங்க பார்க்கவே இல்ல. அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பையன் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போன்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடியோலயும் அவங்க எப்படி எல்லாம் செத்து போனாங்க அப்படின்றத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆடுறாங்க. இது எல்லாமே விடாம 12 ராத்திரியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் 13வது ராத்திரி. ஒரு ரெக்கார்டிங்ல அவங்க டாக்டர் ஹில் அந்த இறந்து போன பாடி எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு போற மாதிரி பாக்குறாங்க. கடைசி வீடியோல மேகன் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு திடீர்னு வெளியே பயங்கரமான சத்தம் எல்லாம் கேக்குது. ஜன்னல்ல போய் பார்க்கும்போது அங்க நிறைய வெண்டிகோஸ் அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குரூப் வெளியே போக முடியாதனால அந்த வீட்டுக்கு அடியில இருந்த பேஸ்மெண்ட்ல இருந்த டனல்ல போய் அவளை கண்டுபிடிக்கலான்றதுக்காக எல்லாரும் முடிவு பண்ணிட்டு கையில நிறைய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டனலுக்குள்ள போறாங்க. ஆனா உள்ள போனவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க காத்துட்டு இருந்தது. உள்ளுக்குள்ள நிறைய வெண்டிகோஸ் இருக்கு. அந்த மிருகங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த டவுன்ல புதஞ்சு போன இன்னொரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா திடீர்னு அந்த கில்லர் அவங்களை கொலை பண்றதுக்காக வந்துடுறான். மேக்ஸும் க்ளோவர் கிட்ட நீ எப்படியாவது போய் மேகனை காப்பாத்து, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். க்ளோவரும் மேகனை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து வெளியே போறா. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அவ அந்த வெண்டிகோவா மாறின மெலனிய சந்திக்கிறா. அப்போ அந்த மிருகம் க்ளோவரை அட்டாக் பண்ண வருது. இப்போ க்ளோவருக்கு முன்னாடி நிக்கிறது அவளோட தங்கச்சி கிடையாது, அது ஒரு மிருகம்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை புடிச்சு தள்ளிக்கிட்டே போய் கீழே கடந்த ஒரு இரும்பு கம்பியில குத்தி அவளை கொன்னுறா. இன்னொரு பக்கம் அந்த 3 பேரும் அந்த கொலைகாரனை எப்படியோ அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் வச்சிட்டு இருந்த சுத்தியலாலேயே அவனோட மண்டையை அடிச்சு உடைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் க்ளோவரும் மேகனை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான லேபுக்குள்ள அவ போறா. அங்க இருந்த ஒரு ரூமுக்குள்ள மேகனை சேர்ல யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அதே ரூம்ல இன்னொரு வெண்டிகோவையும் செயின்ல கட்டி போட்டிருக்காங்க. அந்த ரூமோட டோர் லாக் ஆயிருக்கிறதுனால சாவியை தேடுறதுக்காக அவ டாக்டர் ஹில்லோட ஆபீஸ்க்குள்ள போகும்போதுதான் அதுக்குள்ள ஃபுல்லா சிசிடிவி கேமராஸ் ஃபிட் பண்ணிருக்கிறத அவ பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. இந்த சமயத்துல டாக்டர் ஹில் ஒரு காஃபியை குடிச்சு வந்து அந்த காஃபி கப்ப டேபிள் மேல வைக்கிறாரு. அவர் க்ளோவர் கிட்ட நான் பார்த்த பேஷண்ட்டுகள்லயே வினோதமான பேஷண்ட் நீதான். ஏன்னா உன் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி யாருக்குமே இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ 2 தடவை உன்னையே முடிச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்க. உங்களை அட்டாக் பண்ண மான்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரு தெரியுமா? உங்களோட பயத்துல உருவான ஒரு கற்பனை கதாபாத்திரங்க தான். உங்களை கொலை பண்ண வந்தானே கொலைகாரன், அவனும் உங்களோட பயம் தான். அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சு வெடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுல அது உன்னோட கோவத்தினால வந்த ஒரு விஷயம் தான். சோ இதுல எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே உங்களோட கற்பனை தான் சொல்லி அந்த சைக்கோ டாக்டர் பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல க்ளோவர் அந்த டேபிளுக்கு மேல இருந்த ஒரு பைப்ல அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் லீக் ஆகிறத பார்த்துட்டு அந்த ஆள் குடிச்சிட்டு இருந்த காஃபி மக்க அதுக்கு நேரா வச்சிடுறா. அந்த தண்ணியும் அந்த கப்புக்குள்ள சொட்டுது. இப்போ தெரிஞ்சிடும்ல கற்பனையா உண்மையான்றது. அந்த ஆள் அந்த காஃபியை குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது. அப்போ திடீர்னு அந்த டாக்டர் வெடிச்சு சதறாங்க. இப்ப க்ளோவரும் அந்த டாக்டர் கிட்ட இருந்து கீ எடுத்துக்கிட்டு மேகன் அடைக்கப்பட்ட அந்த ரூமை திறந்து அவளை காப்பாத்துறா. அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. நிறைய வெண்டிகோஸ் அவங்கள துரத்துக்கிட்டே வருது. அதே சமயத்துல நமக்கு அந்த அவர் கிளாஸ் காட்டும் போது அந்த நைட்டும் முடியற மாதிரி வருதுங்க. எப்படியாவது தப்பிச்சிடணும்ன்றதுக்காக மெலனி படத்தோட ஆரம்பத்துல மண்ணை நோண்டி வெளியே தப்பிச்சால அதே மாதிரி இந்த பொண்ணுங்களும் மேல இருந்த மண்ணை நோண்டி வெளியே தப்பிச்சு போறாங்க. ஆனா இந்த முறை அதிர்ஷ்டவசமா அவங்கள காப்பாத்துறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கரெக்டா அவங்களும் அந்த பொண்ணுங்களை வெளியே
இருக்கும்போது அந்த அவர் கிளாஸும் முடிஞ்சிடுது. ஒரு வழியா அந்த சபிக்கப்பட்ட 13வது நைட்டும் முடிஞ்சிடுது. இப்போ சூரியன் உதயமாகும் போது அவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாரர் படத்துல யாருமே சாவாதது இந்த படத்துல மட்டும் தான் போல இருக்குங்க. அவங்களும் தங்களோட கார்ல ஏறி அந்த மோசமான இடத்தை விட்டு வெளியே போறாங்க. அதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு பாருங்க. அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய வரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.